வெல்கம் டு சாட் பார்வை. நம்ம இன்றைக்கி எஸ்பிஐ கார்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ், எஸ்பிஐ கார்ட்ஸ் இந்த ஸ்டாக்கை பார்க்கலாம். டபுள் பாட்டம் எங்கெங்கே ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பிஃபோர் இந்த சார்ட்டில் நம்ம எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம இருக்கிறது 1 டே கேண்டலில் இருக்கும். ஸோ இதில் எங்கெங்கே ஃபார்ம் ஆயிருக்குங்க பார்த்துட்டு நம்ம இப்போ கரண்ட்டில் எங்கேயா ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்கு. செப்டம்பர் 13 இங்கே ஒரு ஹையிலேருந்து லோ வந்திருக்காங்க. ஸோ இந்த லோவிலேருந்து பாருங்கள் அகைன் ஹை வச்சுருக்காங்க, ஒரு ஸ்மால் ஹை. சேம் செகண்ட் பாட்டம் வச்சுருக்காங்க சேம் லெவலில். ஸோ இந்த இடத்த அவங்க பிரேக் பண்ணும்போது நல்ல ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க பார்த்தாலே தெரியும். இந்த இடத்த அவங்க பிரேக் பண்ணியிருக்காங்க, நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் வரை போயிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 5% வைப்போம். ஆனால் பாருங்கள் அவங்க போனது 35% வரை போயிருக்காங்க. ஸோ நம்ம ரொம்ப எதிர்பார்க்க வேண்டாம், ஒரு 5% டீசெண்டான ப்ராஃபிட்டோட வெளியே வந்துடலாம். ஸோ இப்போது ரீசெண்டாக டபுள் பாட்டம் எங்கே ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்ப்போம். எப்போவுமே டபுள் பாட்டம் எங்கெங்கே எந்தெந்த ஸ்டாக்கில் ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஹை இருக்குது, இங்கேருந்து லோ வந்திருக்காங்க. ஸோ அகெயின் இந்த இடத்துல ஒரு ஹை வச்சுருக்காங்க, ஸ்மால் ஹை வச்சுருக்காங்க. இங்கேருந்து இப்போது எக்ஸாக்டாக செகண்ட் பாட்டம் லெவலில் நிற்கிறாங்க இன்றைக்கி. ஸோ அகெயின் ஸ்டாக்கு இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி இந்த இடத்துலேருந்து இந்த இடத்த கிராஸ் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம எப்பவுமே 5% டார்கெட் வெளியே வந்துடணும், வேறு நமக்கு சேஃபர் சைடில் வெளியே வந்துடணும். இந்த ஸ்டாக்கை பற்றி அப்டேஷனை நான் ஃபர்தர் டீட்டெயில் சொல்கிறேன். நம்ம யாருக்கும் இந்த ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறதில்ல. வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.